Hi viewers, this is Dr. A. Ebenezer, retired Chief Volleyball Coach from Sports Authority of India, speaking to you. I am in Manapad village, the Puducherry state, for conducting the coaching camps for the young boys. There are near about 40 young boys are there, and some small children, age group between 12 to 15 and 16 to up to 21 years age group are there, and the coach of the team is Mr. Rajesh and is conducting the coaching camp and assisting me. And also there is a founder, Mr. Kadir, ex-serviceman, and he is the native of Manapad from Puducherry state, and after completion of the service from the army, and he is doing the service for the development of volleyball. Even though he is the kabaddi player, but he is doing the service for the volleyball players, and the players from Baguri area, commune from Puducherry state, and near about 40 to 50 children, they are attending the camp. And I am doing the strength training as well as and combination of strength training and jump training. And near about the children, they are very anticipatingly, very eagerly, they are participating in the coaching camp. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், மணப்பாடுன்ற வில்லேஜ் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. இதில் மணப்பாடு வில்லேஜ் சுற்றி இருக்கிற விளையாட்டு வீரர்கள், சுமார் 40க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி நான் அங்கே சென்று பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மாலை வேளையில் சுமார் 3 மணியிலிருந்து 6 மணி வரை பயிற்சி முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி முகாமில் ராஜேஷ் என்ற ஒரு பயிற்சியாளர், கடலூர் பகுதியை சேர்ந்தவர், அவருக்கு எனக்கு துணையாக உதவியாளராக இருக்கிறார்கள். இந்த பயிற்சி முகாமுக்கு கதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ வீரர், இப்பொழுது தற்காலிகமாக ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறாரு. அவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஜம்ப் ட்ரைனிங், இதை தான் நம்ம இந்த விளையாட்டு வீரர்களுக்கு நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸும் 2 ரெப்பிடேஷன் மினிமம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதை முடிச்சுட்டு நடுவில் 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு, இல்லைனா 1 மினிட் ரெஸ்ட்டு அப்படி கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீடியோவை கவனமாக கடைசி வரலையும் கவனிங்க. இது கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வீடியோ. தொடர்ந்து நீங்கள் பார்த்தா தான் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த விளையாட்டு வீரர்களெல்லாம் நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் கவனிக்கணும். இதில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், அது கால்களுக்கு நம்ம எக்ஸசைஸை கொடுக்குறோம், அப்புறம் கைக்கு கொடுக்குறோம். ஸோ we are giving the exercise for the leg strength, arm strength, abdomen strength, and all the parts of the body. We are giving coaching to the children. Near about 40 to 50 children are participating in the coaching camp during the corona period, and the evening hours near about from 3 to 5:30 onwards the coaching camp will be conducted in the eve of the Diwali festival. ஒவ்வொரு எக்ஸசைஸும் முடிஞ்ச பிறகு அடுத்த எக்ஸசைஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம விளக்கணும். அதான் கோச்சினுடைய வேலை. Even every exercise is over, that is the duty of the coach, that he has to explain what exercise to be done. Now the children are doing the backward movement walking through hands. The backward movements walking the children are doing. It can be done 2 repetition or 3 repetition. இப்போ கையை பின்னாடி வச்சு பேக்வர்ட் மூமெண்ட்டில் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு 2 ரெப்பிடேஷனோ 3 ரெப்பிடேஷனோ பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு ஆர் 1 மினிட் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு வரிசையில் இந்த சில்ட்ரன் மூவ் பண்ணணும். தே ஹாவ் டு மூவ் இன் எ லைன், அண்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி என் லைன் டு என் லைன் தே ஹாவ் டு கோ, அண்ட் த சில்ட்ரன் they can do 1 repetition or 2 repetition continuously. And the children, we have to see the children should not hit each other, and they have to move separately. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா, இதை
இது வந்து ஜம்ப்பு, இந்த டக் ஜம்ப்பு, சாரி, இதை வந்து டக் வாக்கிங்கில் ஒரு வேரியேஷன்ஸு. அப்படியே ஃபுல் ஸ்குவாட் உட்காந்துட்டு அந்த பொசிஷன்லேருந்து ஜம்ப் பண்ணணும். ஸோ இன் திஸ் பொசிஷன் த சில்ட்ரன் ஹாவ் டு சிட் full squat, and from this position they have to jump a little about 10 centimeter. Next exercise is the cartwheel. Now you are watching the cartwheel exercise. Cartwheel exercise is very good for coordination as well as the arm strength and the leg strength, and the coordination will develop. So the legs should go higher and they have to twist. Either we can do in the right side and left side. இது கார்ட்வீல்னு பேர். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஆர்ம் ஸ்ட்ரென்த்து, லெக் ஸ்ட்ரென்த்து ரெண்டு டெவலப் ஆகுது. ஈவன் கோஆர்டினேஷன் கூட டெவலப் ஆகும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு நான் சொன்னார், நம்ம திடீர்னு டைவ் அடிக்கிறோம், ரோலிங் பண்ணுறோம், அப்போ நமக்கு வந்து ஆர்ம் ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. அதனால் இந்த கார்ட்வீல் கண்டிப்பாக ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் தெரிஞ்சுக்கிறது அவசியம். The cartwheel exercise, when we are doing the cartwheel exercise, what will happen during the diving or during the rolling time, the arm strength is required. That's why it is necessary for the children to develop the cartwheel exercise. It is one kind of strength exercise also. இப்போ இது splitting exercise. Now you are watching the leg splitting. இது வந்து ஒரு கோஆர்டினேஷனில் வரும். அதனால் இந்த எக்ஸசைஸ் கூட கொஞ்சம் வார்மிங் அப்பில் கண்டிஷனில் இது கொஞ்சம் செய்கிறது நல்லது. இதையும் கொஞ்சம் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம். திஸ் எக்ஸசைஸ் ஆல்சோ வி கேன் டூ ஃபார் தி கோஆர்டினேஷன் அண்ட் மூமெண்ட்ஸ் எக்ஸசைஸ், ஆர் வி கேன் கிவ் ஃபார் தி வார்மிங் அப் செஷன் அண்ட் கண்டிஷனிங் எக்ஸசைஸ். ஸோ வார்மிங் அப் பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவை பண்ணால் வார்மிங் அப். கண்டிஷனிங்னா ரிப்பிட்டேஷனில் பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து ரிப்பிட்டேஷனில் பண்ணால் அது கண்டிஷனிங். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுறீங்க, இப்போ புஷ்அப்ஸ் பொசிஷனில் அங்கே பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அந்த புஷ்அப் பொசிஷனில் வந்து கையை மாற்றி மாற்றி வச்சு போகணும். நவ் த பிளேயர்ஸ் ஆர் டூயிங் தி புஷ்அப்ஸ். while push-ups they have to shift their hands forward and they have to move forward. And some of the children are they are jumping with the hands. But actually they have to shift the arms forward, keep moving forward, and they have to go. So the arm strength and the chest muscle and the joints of the arms will be developed. Biceps and triceps muscles will be developed. இது வந்து செய்யும்போது பைசப்ஸ் மசில்ஸ், ட்ரைசப்ஸ் மசில்ஸு நல்லா டெவலப் ஆகும். அதனால் டைவ் அடிக்கும்போது பேன் கேக் எக்ஸசைஸ் பண்ணும்போது சரியாக. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் தான். இது வார்மிங் அப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிஷனிங்கும் பண்ணிக்கலாம், ஒரு லெக் ஸ்ட்ரென்த்து கூட பண்ணிக்கலாம். இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு காம்பினேஷனும் நடுவில் பண்ணிக்கணும். ஒரே ஸ்ட்ரென்த்து எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் இது ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் மாற்றிக்கணும். பண்ணும்போது they will not feel bored. So when we are doing the one kind of jump training or strength training, we have to change the system also, so that what will happen, so the students will do the exercise without any tired, without any bore, they will do it. So தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். Same exercise they are continuing. This is a cross leg movement. அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிறாங்க. The students are getting ready for the next exercise. இப்போ வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ ஒரு பிளேயருடைய காலை இன்னொரு பிளேயர் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே கையை வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கணும். இது வந்து ஸ்கார்பியன் வாக்கிங் பேர். The name of the exercise is called scorpion walking. The player has to shift the hand forward and backward, and with the hands only they have to walk, and the other player has to hold the legs. மற்ற பிளேயர் வந்து காலை பிடிச்சிக்கிட்டும் கையை வந்து மாற்றி மாற்றி நடக்கணும். இதுவும் வந்து ஒரு புஷ்அப்ஸில் ஒரு வேரியேஷன்ஸ் தான். நம்மளே வந்து நடக்கிறது வேறு. இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு பிளேயர் வந்து நம்ம கையை பிடிச்சிக்கும் போது
நமக்கு வந்து பாதி ஸ்ட்ரென்த்து வந்து பிளேயர்கிட்ட போகுது, பாதி ஸ்ட்ரென்த்து வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஆர்ம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் 50% தான் யூஸ் ஆகுது. when the players are holding, the partner is holding the hand legs, 50% of the strength is balanced by our partner. So this exercise also is very much useful for the arm strength. And the chest muscle and the biceps muscle and the triceps muscle and the forearm muscles, all the muscles will be developed. This exercise, each exercise I already told you, every exercise we have to give 2 to 3 repetitions. And if the number of exercise is more, then repetition also we can reduce. Then only the development will take place. The more number of repetition means we have to reduce the volume or the intensity. அது இன்னொரு வீடியோவில் வால்யூம்னா என்ன, இன்டென்சிட்டின்னா நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போ நான் வீடியோ கவனிங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் வால்யூம்னா என்ன, இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இப்போ பிளேயர் வந்து இப்போ கையை பின்னாடி வச்சுட்டு இப்போ வந்து நடக்க போகிறாங்க. இப்போ காலை வந்து மூவ் பண்ணிடணும். Now you are watching the players are walking with forward movement and using the hands and the legs, and they will keep moving. Now what will happen? The arm strength, the leg strength, and even the abdomen strength also will increase. So this exercise will be very useful for especially for the liberos and the defense players, for the development of the arm strength as well as the leg strength. இது வந்து ஒரு 2 ரெப்படேஷனோ 3 ரெப்படேஷனோ கொடுக்கலாம். லிப்ரோ பிளேயருக்கு, டிஃபென்ஸ் பிளேயருக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ கவனிங்க. இது வந்து டக் வாக்கிங். ஏற்கனவே ஃபுல் ஸ்குவாட் பொசிஷனில் ஒரு ஜம்பிங் பண்ணாங்க. இப்போ வந்து டக் ஜம்ப், இது டக் வாக்கிங். இந்த டக் வாக்கிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நீ ஸ்ட்ரென்த்து நம்ம டெவலப் ஆகும். நீ ஸ்ட்ரென்த்து, ஆங்கிள் ஸ்ட்ரென்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். when you are doing the tug walking, the knee strength and the ankle strength will develop, and the upper body should be straight, and they have to shift their legs forward and backward. So I already told you the same exercise to be repeated 2 times to 2 repetition to 3 repetitions, and every exercise is over. Minimum 30 seconds to 1 minute rest we have to give. And if the players are well experienced, the number of repetition can be increased. நம்மகிட்ட இருக்க பிளேயர்ஸ் ரொம்ப அனுபவம் உள்ள பிளேயராக இருந்தால் அந்த ரெப்படேஷன் நம்ம கூட்டிக்கலாம். 2 ரெப்படேஷன்லேருந்து 3 ரெப்படேஷன், 4 ரெப்படேஷன் வரல பண்ணிக்கலாம். பிளேயர்ஸுங்களுக்கு அனுபவம் இல்லை, வெல் ட்ரைண்டாக இல்லை அப்படின்னும் போது நம்ம ரெப்படேஷனை குறைச்சிக்கிறது நல்லது. அட் த சேம் டைம் we have to watch the interest of the students and the fitness level of the children. Then only we can give a little more intensity. Students உடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுக்கு நல்ல எப்படி ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்குது. இப்போ கொரோனா பீரியடில் வந்து இப்போ ஃபிட்னஸ் லெவல் கம்மியாக இருந்தது. இப்போ நம்ம தொடர்ந்தியாக ஒரு 10 நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா கொஞ்சம் ஃபிட்னஸ் லெவல் கூடி போச்சு. அதனால் நாங்கள் ஒரு 3 to 4 ரெப்படேஷன் கூட பண்ண வைக்கிறோம். அப்போ முடிஞ்ச பிறகு இது வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக். பெண்ட் பண்ணி குனிஞ்சி மூச்சு இழுக்கணும், நிமிரும் போது மூச்சை விடணும். when we are bending we have to inhale, and when we stand up we have to release the oxygen. When we are bending we have to breathe in, and when you stand up breathe out. Breathe in and breathe out, and it will give the relaxation of the players. So next exercise the coach is explained, and one player is bent down, the another player will jump over him and he will take a push. Here the strength as well as the jump also will develop. So some combination of exercise like strength and sometimes coordination, sometimes speed, some agility exercise, some combination of exercise. இப்போ சில எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம பார்த்தோன்னா சில நேரத்தில் ஒரு ஜம்ப் இருக்கும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், கொஞ்சம் எஜிலிட்டி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஒரு கோச்சிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சில எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரென்த்துனா ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தே போட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வச்சுக்கணும்.
எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆகுனாக்கா ஒரே பர்டிகுலர் மசில் மட்டும் அங்கே இதாகிறதில்ல, எல்லா மசிலுமே இன்வால்வ் ஆகும். அப்போ நம்ம வந்து ஆர்ம் ஸ்ட்ரென்த்து டெவலப் ஆகுதா, லெக் ஸ்ட்ரென்த்து டெவலப் ஆகுதா, அப்டமன் பவர் இம்ப்ரூவ் ஆகுதா, ஸ்பீடு இருக்கா, கோஆர்டினேஷன் இருக்கா, எஜிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கா, அதெல்லாம் வந்து ஒரு கேம்ப் நடத்தும்போது டெவலப். ஆனால் நமக்கு என்ன இன்றைக்கி டாஸ்க் வந்து ஸ்ட்ரென்த்து அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹாவ் வாட் இஸ் த டாஸ்க் டுடே, தட் இஸ் த ஸ்ட்ரென்த். இன் பிட்வீன் வி ஹாவ் டு சி லிட்டில் ஸ்பீட், லிட்டில் எஜிலிட்டி, லிட்டில் ரியாக்ஷன், லிட்டில் ஜம்ப், little coordination. That also we can include. And after sometimes the gap, when there is a gap, at that time also we can use of the other exercise. So we have to give an idea when we are doing the next exercise. The coach has to give some tips how to do. The explanation is very important and the demonstration is more important, and moreover the motivation to the children is very much important. Without motivation, the children will not improve. So, when we are conducting the coaching camp, the motivation and the corrections, that also very important. ஒரு கோச்சிங் கேம்ப் நடத்தும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லோரும் கவனமாக கவனிக்கணும். அது மாத்திரமில்லை, ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு கோச்சிங் கேம்ப் நடத்தினா அது பர்பஸே சால்வ் ஆகாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நல்லா உங்களுக்கு கோச்சிங் கேம்ப் கொடுக்கும்போது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு வர்ற மாதிரி, ஜம்ப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ்மெண்ட்டு, கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு, எஜிலிட்டி, ரியாக்ஷன், இதெல்லாம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோச்சிங் கேம்பில் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் டோர்னமெண்ட் நடக்குதோ, அவங்க ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜை சுற்றி நடக்கும் சில டோர்னமெண்ட்டு, அந்த டோர்னமெண்ட்டில் அவங்க கலந்துக்கிட்டு அந்த கிளப்பு வந்து ஜெயிக்கிறதுக்குள்ளே மோட்டிவேஷனை கொடுக்கணும். அதுக்குள்ளே டிப்ஸ் தான் நம்ம வந்து இந்த கோச்சிங் கேம்பில் கொடுக்கணும். ஸோ when we are conducting the coaching camp, we have to motivate the children by giving the speed, agility, strength, coordination, reaction, and all the developments we have to give. Then nearby the area of the village, wherever the tournament is organized, the children, they have to participate and they have to win the match. So in that aspect, the coach has to see that they have to win the match or they have to participate. The more number of participation will improve the development and they will improve the standard and they will remove the fear, thereby they will win the match. இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸு, இப்போ ஆர்ம் ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க, புஷ்அப்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு வேரியேஷன்ஸ் தான். we have seen so many exercises. This is one kind of the variation exercise. That's what you are observing. This exercise can be done, already told you, 2 to 3 repetitions. So one repetition consists of, depends upon the children, 15 times, 15 repetition or 20 repetitions. So it is the duty of the coach that they have to see whether how they are doing and all these things. The coach has to keenly observe and rectify the mistake. So in this portion earlier, the students have done with the push-ups, forward movement, and now backward movement. பின்னாடி கை வச்சு பண்ணுறாங்க. இப்போ பேக்கில் வச்சு சேம் மூமெண்ட்டு தான், ஆனால் கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இது 10 முறை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்லோ ஜாக் பண்ணி எண்ட் லைன் டு எண்ட் லைன் போகணும். ஸோ திஸ் எக்ஸசைஸ் தே ஹாவ் டு டூ இட் ஃபார் about 10 times. Then afterwards from end line to end line they have to keep moving and jog and join in the next line. So the coach has to encourage while he is giving the coaching. And another coach, Mr. Rajesh, is observing how the children are doing. இங்கே ப்ளூ கலரில் டிஷர்ட் போட்டிருக்கிறது வந்து அங்கே குறிஞ்சிப்பாடி பக்கத்தில், குறிஞ்சிப்பாடியில் அங்கே நெல்லிக்குப்பம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க மனப்பாடம் வந்து. The students from Nellikuppam area, they are participating along with the Manapada children. So they are all beginners
those who are wearing the blue t-shirts, they are all beginners, and black and yellow striped t-shirts, children are little grown-up children, and they have already participated some national level tournaments in Pondicherry and SGFI, sub-junior, junior, and one or two boys are university players are there, but they are practicing in Tiruchi Bharathasan College, and some of the boys are practicing in the Pondicherry University. So this is the good opportunity for the Manapadu area, especially Bahuri area. Children are practicing every day, and during the corona period also, now some relaxation is there. The government has given permission to practice in their grounds, school grounds and all these things, maintaining the social distance, and very eagerly they are participating in the coaching camps under the guidance of the local persons, under the local Panchayat Union presidents, and some VIPs are there, and they are providing eggs and milk, snacks, etc. Next exercise you are watching the tuck jump. இப்போ பார்க்குற எக்ஸசைஸ் வந்து டக் ஜம்ப் எக்ஸசைஸு. இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அப்டமன் இம்ப்ரூவ் ஆகுது. Now you are watching the tuck jump. When you are doing the tuck jump, the development of abdomen strength will develop, and the knee should touch the chest. The purpose is the knee should touch the chest, and they have to go higher as much as you can. So 5 to 10 tuck jumps they can do it. Then afterwards they have to slowly move forward and move to the baseline and come back. So this exercise also, I already told you, every exercise is over, they have to do minimum 30 seconds rest. If they are the advanced players, 30 seconds is enough, and if the players are upcoming players, 1 minute rest. All depends upon the children. We can give the load, and see that the children should not be frustrated, and they should not be tired. அவங்க டயர்ட் ஆகக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது. நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்கும்போது நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து நல்ல ஆர்வத்தோடு பண்ணுவாங்க. ஒன்றுமே பேசாமல் நம்ம கோச்சிங் கொடுத்தோன்னா அவங்க இம்ப்ரூவ் ஆகாது. அதே மாதிரி ஏற்கனவே பண்ணது டக் ஜம்ப்பு, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பேக்வேர்டு கிக்கு ஜம்ப். Earlier they have done the tuck jump, now they are doing the backward kick jump. So this also will develop the leg strength, and the jump also will increase. So here the explosive strength. The explosive strength is the combination of speed and strength. ரெண்டுமே அங்கே தேவைப்படும். எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்குறது நல்லது. நல்லா ஆர்ம் மூமெண்ட்ஸு, அதே நேரத்தில் லெக்கு வந்து என்ன சொன்னாலும் இந்த ஹீல் வந்து பட்டக்ஸில் டச் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஜம்ப் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு see that the heel should touch the buttocks, and the player has to go higher so that the abdomen muscle and the arm muscle and the leg strength, all the qualities will develop. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருங்க. இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். If you like the video, comment it, subscribe it, like it and share it. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் நான் வந்து புதிய இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.